ஓம் சாந்தி. B.K. சுரேஷ் அவர்கள், மவுண்ட் அபு. பழைய வருடம் நம்மிடமிருந்து விடைபெற்று விட்டது. மேலும் புதிய வருடத்தின் ஆரம்பம் பகவானுடன் சந்திப்புடன் துவங்குகின்றது. சிறிது தன்னுடைய பாக்கியத்தினை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். உலகில் எந்த ஒரு மனிதனுடைய புதிய வருடத்தின் ஆரம்பம் பகவானுடன் துவங்குகின்றதா என்ன? உலகில் மனிதர்கள் காலையில் எழுந்தவுடன் சிறிது மகிழ்ச்சி இருக்கும். புதிய வருடத்தின் துவக்கத்திற்கான சிறிய பெரிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வார்கள். சில நொடிகளுக்குத்தான் அந்த மகிழ்ச்சி, குஷி இருக்கும். ஆனால் நமக்கு குஷியை வழங்குவதற்காக தினமும் பகவான் வருகின்றார் என்று பிரபுவினை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. நாம் அனைவரும் மிகவும் உயர்ந்த நஷாவில் இருக்க வேண்டும். பகவானுடன் சந்திப்பு செய்கின்றேன், அவருடைய வழிகாட்டுதல் எனக்கு கிடைக்கின்றது, அவர் எனக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கின்றார், அவருடைய அன்பினை கொடுக்கின்றார், என்னுடைய கஷ்டங்களை நீக்கி விடுகின்றார், என்னை மிகவும் சக்திசாலியாக ஆக்கிவிடுகின்றார். ஆஹா, என்னுடைய பாக்கியம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது! இதைவிட மிகப்பெரிய விஷயம், உலக நன்மைக்கான காரியத்தில் என்னை தன்னுடைய துணைவராக ஆக்கியுள்ளார். உண்மையில் நாம் பகவானுடைய குழந்தைகள், அனைவரையும் விட மிக உயர்ந்த பாக்கியவான்கள், சக்திசாலியானவர்கள், மகான்கள் ஆவோம். இந்த நினைவுகளுடன் இன்று முழு நாளும் பாபாவினை ஆவகானம் செய்வோம். முழு நாளில் அநேக முறை அழைப்பு கொடுப்போம். வாருங்கள், பாபா பாப் தாதாவினை எதிரில் பார்த்து திருஷ்டி பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளினை பொன்னான நாளாக கொண்டாடுவோம். பழைய வருடம் நம்மிடமிருந்து விடை பெற்று விட்டது. இந்த வருடத்தில் நாம் செய்து முடிக்காதவற்றை, ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சரி செய்து விடுவோம். ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதை சீர்திருத்தம் செய்திடுவோம். யாரிடமாவது தவறுகள் செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்போம். யாரையாவது நாம் மன்னிக்க வேண்டுமெனில் அவர்களையும் மன்னித்து விடுவோம். ஏனெனில் தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். நாம் என்னுடையவர்கள் என்று நினைத்தவர்கள் நம்மை ஏமாற்றுவார்கள். அவர்கள் மூலமாக பல சோதனைகள் வரத்தான் செய்கின்றது. அவர்களை மன்னித்து விடுவோம். தன்னுடைய வாழ்க்கை என்ற யாத்திரையை சகஜமானதாக்கி விடுவோம். கடந்து முடிந்ததிலேயே நாம் இருப்பதினால் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. கடந்தவைகளின் தாக்கம் மனிதர்களிடம் ஏற்படும் பொழுது நிகழ்காலத்தின் சுகத்தினை அடைய முடிவதில்லை. அதிலும் ஒருவேளை கடந்து முடிந்தவைகள் ஆழமான தாக்கத்தினை ஏற்படுத்தி விட்டது எனில் மிக நல்ல சிந்தனைகள் உருவாகுவதில்லை. நம்முடைய கிரியேட்டிவ் எனர்ஜி மிகவும் குறைந்து விடுகின்றது. எனவே பாபா நமக்கு தினமும் புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றார். பகவானுடைய குடை நிழலில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களுடன் நமக்கு என்ன நேரிட்டாலும் சரி, அதனை நாம் கடந்து மறந்து விடுவதில்தான் நன்மை அடங்கியிருக்கின்றது. இதனால் நாம் முன்னேற்றத்தில் செல்ல முடியும். அடிக்கடி அதனை நினைவு செய்வது அல்லது அவர்களை பற்றிய எதிர்மறையான கண்ணோட்டத்தில் இருப்பது போன்றவற்றால் பாதிப்பு அவர்களுக்கு கிடையாது, நமக்குத்தான் நஷ்டம் ஏற்படுகிறது. எனவே நாம் தன்னை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். தன்னைத்தான் மிக நன்றாக பார்க்க வேண்டும். மேலும் மகான் ஆக்க வேண்டும். நான் மகான் காரியம் செய்ய வேண்டும். பகவானை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். அனைவருடைய உள்ளத்திலும் அவரது கொடியை பறக்க செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டினையும் தீர்த்த ஸ்தலமாக ஆக்க வேண்டும். இது நமக்கு சிறிய விஷயம் கிடையாது. நாம் இதனை செய்து முடிப்பதற்கு நமது வைப்ரேஷன்ஸ் மிகவும் பவர்ஃபுல்லானதாக இருக்க வேண்டும். உண்மையான விஷயம் இதுவே. நாம் இதை செய்து முடிப்பதற்கு சாட்சாத்கார மூர்த்தி ஆக வேண்டும். எனவே தன்னை மிகவும் பவித்திரமானவராக ஆக்கிக் கொள்வோம். சம்பூர்ண பவித்திரமானவர்களே சாட்சாத்கார மூர்த்தி ஆவார்கள். இந்த மகான் காரியம் செய்ய விரும்புபவர்கள் தன்னுடைய தூய்மையில் மிகுந்த முன்னேற்றத்தில் செல்ல வேண்டும். சூக்ஷ்மமான குறைகள், சூக்ஷ்மமான உணர்வுகளுக்கு விடை கொடுத்திட வேண்டும். தூய்மையின் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள்
கவனம் கொடுக்க வேண்டும். மனதில் வீணான எண்ணங்களை வைத்திருப்பது கூட அப்பவித்திரத்தா தன்மையாகும். அது அப்பவித்திரமான எண்ணங்களாக இல்லாவிட்டாலும் பொறாமை, வெறுப்பான எண்ணங்கள், என்னுடையது, உன்னுடையது, பெயர், புகழ், பிறரை பற்றிய எண்ணங்கள் கூட நம்முடைய பவித்திரத்தாவின் சக்தியை பறித்து விடுகிறது. நாம் பவித்திரத்தாவினை தன்னுடைய பலமாக ஆக்க வேண்டும். இந்த புது வருடத்தில் மிக நல்ல திட்டம் உருவாக்குவோம். மிகப்பெரிய திட்டம் அல்ல, 3 புள்ளிகளின் திட்டம். நாம் இதை இந்த புது வருடத்தில் அடைந்திட வேண்டும். நாம் அனைவரும், நாம் அவை என்னவென்று நான் கூறவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையின் அனுசாரம் 3 பாயிண்ட் பிளான் உருவாக்குங்கள். சிலவற்றை விட வேண்டும், சிலவற்றை நிறைக்க வேண்டும். பயிற்சி மற்றும் ஸ்வமானினுடைய பயிற்சி செய்வது. அப்பொழுது புதிய வருடம் நமக்கு மிக அழகானதாக உருவாகிவிடும். நாம் நிரந்தரமாக முன்னேற்றத்தில் சென்று கொண்டே இருப்போம். எனவே புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். மிக உயர்ந்த சிரேஷ்ட சங்கல்பங்களுடன் இந்த வருடத்தினை வரவேற்போம். முன்னேறி செல்வோம். ஓம் சாந்தி.